ஹாய் மை ஃபேமிலிஸ், ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா, ஃப்ரைடே போன வாரம். படுவா நீ அடி வாங்குவேன். நான் கோலம் போட்டு நான் வீடியோ எடுக்கும் போது இப்படி களைச்சி விட்றேன். இப்பயும் பாருங்கள் என்ன பண்ணி வைக்கிறான்னு. காலையில் வழக்கம் போல் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தண்ணி காய்ச்சிட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இப்போ வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. கிச்சன்லேயும் சில பல வேலைகள் கோலம் போடுற கேப்லேயே வச்சுட்டு வந்திருக்கேன் அடுப்பில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே விலாக் தான். 2 பேரும் எப்படி கிளம்பி போகிறாங்க என்னங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போகலாமா வீடியோக்குள்ளே? வாங்க போகலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதை போல் இந்த டாகி பையன் இதெல்லாம் களைச்சி வச்சான். அப்புறம் நம்ம இந்த மாதிரி சிக்கு கோலம், ரங்கோலி கோலம் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம புதுசாக அந்த கேஆர்என் ஷார்ட்ஸ் சேனலில் கவிஸ் ரங்கோலி கேஆர்என் ஷார்ட்ஸ் இப்போ நம்ம கவிஸ் ரங்கோலி சேனலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அந்த சேனலுக்கு போயிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நான் டெய்லி நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன். அதே நேரம் நான் கஞ்செல்லாம் வெளியே கிடக்குது. சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக போட்டுட்டேன், பால் காய வச்சுட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே சாமி கும்பிட்ற கேப்பில் இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டீயும் ஒரு பக்கம் கொதிக்குது. அடுத்தடுத்து கடை நம்ம கிளம்பி சமைச்சு குடிச்சிட்டு அவங்கள தாட்டி வரதான். இதில் ரொம்ப நேரமாக அக்கா தங்கச்சி 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் போது என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. சரி ஓகே, பார்த்துக்கலாம். டீ ரெடியாக என்னம்மா என்ன செஞ்சிட்ருக்கேன்? இதோ சாம்பார் வைக்கிறதுக்கு அவரைக்காய் வெட்டிட்டு இன்னைக்கு அவரைக்காய் சாம்பார். ஆமாண்டா, வெள்ளிக்கிழமை நாளில் சாம்பார் வச்சு அதனால அது வேற தங்கம். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? எனக்கு லெமன் ரைஸு, உருளைக்கிழங்கு, இந்த 1 பாட் ரைஸு, தக்காளி சோறு, பிரியாணி, காய் சோறு இதெல்லாம் தவிர எனக்கு வேற ஒண்ணுமே சமைக்க தெரியாதுடாமா. ஓ அப்படி? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியல, நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரியுங்களா? குண்டா சூடாயிடுச்சு. அது சிம்ல வை வர. அதுக்கு தான் நான் சொன்னேன். ஆமா எனக்கு சமைக்க தெரியலதான். எனக்கு இவ்வளவு தெரியும். நீங்க சமைச்சு கொடுங்கண்ணா, அப்புறம் என்னத்துக்கு நீ சேனல் வச்சிருக்கிற, சமையல் வீடியோ போறேன்னு கேக்குறாங்கடா. என்னடா செய்யட்டும், எதை செஞ்சாலும் குத்தம். கருவேப்பிலை சமையல் என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. ராமா. டீயும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் தாளிச்சு விட்டு டீ குடிச்சோம்னுறேன். அப்புறம் அப்படியே சாம்பார் காய் வெந்துப்போம். அப்புறம் ஏதாவது கீரையோ காய் சுட்டுச்சு தானே, பார்த்து பண்ணுறதில்லை. கருவேப்பிலைங்களா? இங்கே 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 கருவேப்பிலை வேறு தீவி போச்சு. வெளில மரம் வச்சோம். மரத்தை தான் டாகி பையன் வச்சுட்டு இருப்பானே. மரம் இல்லை, கல். அந்த வீடு அழகி நேற்றுலேருந்து வீட்டுக்கு வரவே இல்லை. பயமா போனானே தெரியல. நேற்று அவனும் செத்து போனான். நேற்று 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து போனான். இன்னும் வரல வீட்டுக்கு. 12 மணி நேரம் ஆச்சு. கஷ்டமா இருக்கு. பட்டுவை போய் தேட சொன்னாலும் போக மாட்டேங்குது. பட்டுவடே அவன் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடுறானா? எப்படின்னா அவன் கண்டுபிடிப்பான். அவனோட தங்கச்சி தானே. அந்த பட்டுவிட்ட சொன்னா என்ன தெரியுமா பண்ணுது பாருங்க. தங்கச்சியை காண ஒரு பொறுப்பு இருக்கா? தூங்கிட்டு. உன் தங்கச்சி எங்க? அழகி எங்க? ஆன்சர் பண்ணதா பாருங்க. போ நீ தூங்கு. அவன்கிட்ட கேட்டா மியா மையா தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டான். இல்லை அவன் பேசுவான், அவன் பேச மாட்டான். பேசுனா யார் இல்லைன்னு சொன்னான். 嗯 இது அப்படியே கொதிக்கிட்டு. 嗯。
பருப்பு விசில் அடங்கினா தான் வேலை. போய் டீ குடிப்பேன். எனக்கு நேற்றுல 9 மணிலேருந்து தூக்கமாக வருது. உக்காந்தா தூங்கி தூங்கி விழுவுறேன். படிக்கும்போது தூங்கி தூங்கி விழுந்தேன். இப்பவும் அப்படிதான் இருக்கு. பண்ணிட்டே இருக்கேன், தூக்கம் வருது. ஆ அதே ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, இப்ப ரீசெண்டா எடுத்த அரிசி ரொம்ப குட்டியா இருக்குடா. டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியல. சாப்பாடு முடிச்சு கழட்டி இருக்கும் பாரு. அந்த பிராண்ட் எடுப்போம். வேற எடுத்துட்டீங்களா? அதே பிராண்ட் தான், ட்ரிபிள் தான் எடுத்தேன். ட்ரிபிள் ஆரா நம்ம எடுப்போம்? ஆமா. இல்லை, ராஜபாகம் பச்சை கலர் பையி. ட்ரிபிள் ஆர் பச்சை கலர் பை தான் பக்கி. நோ. சரி, வேற என்ன கலரு? இந்த பையே இல்லை, அது வேற மாதிரி இருக்கும். என்ன பண்ணிட்டு பை மாத்துனது கூட நான் காரணமாடா. ஆமா. குடிப்போமா டீ? டீ குடிச்சிட்டேன். டீ குடிக்கிறதுக்கு காய் வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கு அப்புறம் இந்த கொஞ்சோண்டு கருவேப்பிலை இருந்துச்சு, மறந்துட்டு போட்டுட்டேன். அப்படியே கிண்டி விட்டு பருப்பு வேக வச்சிருந்தேன். அதை உள்ள ஊற்றி. உனக்குமே ட்ரெஸ் லூஸாக தானே இருக்கு, அப்படியே போட்டிருக்கிற. பின்னாடி வகை லூஸாக இருக்காது, அப்பட்டமா தெரியுது. ஒரு பிளாக் கலர் பேண்ட். ஏமா இப்படி இத்து போன மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு தெரியுற? ட்ரெஸ் உனக்கு எவ்வளோ லூஸாக இருக்கு. பிளாக் மாதிரி இதுவே போட்டுட்டு இருக்க, வடிவில் ஒரு படத்தில் போட்டிருக்க மாதிரியே. எங்க இப்படி திரும்ப இப்படி கை தூக்கி நெல் சோள காட்டு மம்மியாட்ட. நல்லா தூக்கக்கூடாது, எப்பயும் தூக்குற அளவுக்கு தூக்கு. சோள காட்டு மம்மி. கீழே இதுக்கு வர ஒரு பேண்ட்டு, ஓசி பேண்ட். எங்க கிட்ட கருப்பு பேண்ட் இருக்குது. என்னது நீ என்ன ஓசி பேண்ட்ங்கறா? எப்படி போற பக்கல ஓசி பேண்ட்னு சொல்லிட்டு போலா? எது உண்மையா அதான சொல்லுவாங்க. ஹலோ, நான் பைசா போட்டு வாங்கின காசு. சீ, பேண்ட் வாங்கின காசு. உன் பேண்ட் ஒண்ணும் இல்ல, நான் போச்சிட்டு. அடே அப்பாடி. அப்புறம் சரி, நீ வா, நம்ம போய் ரெடியா வரேன். ஓஜி பண்றாமா? ஓஜி இல்ல, ஓசி. என்கிட்ட டிஃப்ரெண்ட் கண்டுபிடி. டாப் குட்டியா பேட்ச் ஒர்க் பார்த்தாச்சு. டாப் எஸ். பேட்ச் ஒர்க் பார்த்ததுல வேற ஒரு பெருமையா இல்ல. நேத்து பார்க்கும்போது கூட ஏதோ கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் அவ்வளோ டாப் வெட்டுனா மேலே வராம கீழே இருக்கும். நிஜமா அந்த அண்ணன் என்னோட நேத்து போட்ட அந்த டாப்ல இருந்து கட் பண்ணிக்கலாம். அது இது போச்சு, அதை இப்படி இருந்தாலும் போட போறது இல்ல. சரி விட பாத்துக்கலாம். பேச மாட்டீங்க, ஏன் பேச மாட்டீங்க? இன்னைக்கு என்ன டே? ரோஸ் டே. நம்ம வீட்டுல ரோஸ் பூத்துருக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு நான் செவ்வந்தி பூ வச்சிருந்தா கூட எங்கம்மா ரோஸை காணா? அப்புறம் கேட்கற மொட்டு தான் 2 இருக்கு. இன்னைக்கு நான் செவ்வந்தி பூ ஒரு பூ இதழியா மண்டையில் இருந்தா கூட வாங்கிப்பாங்க. பறிச்சு வாங்கி மிஷின் வச்சுப்பாங்க. அது எப்படி திரும்ப யோசிப்பாங்க? அம்மா இந்த வாரமே அதெல்லாம் யோசிப்பாங்கம்மா. ஆமா, ரோஸ் வேலை அதிகமாயிடுச்சு சொல்லி அந்த பூ வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஆமா, இந்த வாரம் ஃபுல்லா 14 முடிகிற வரைக்கும் அப்படிதான் எல்லாம் யோசிப்பாங்க. இந்த டெடி டேக்கெல்லாம் சாக்லேட் டேக்கெல்லாம் அந்த பேக் செக் பண்ணுவாளுங்க. செக் பண்ணி ஏதாச்சும் இருந்தால் அடுத்து தின்ட்டு போயிடுவாளுங்க. ஆமாம்,
எடுத்து பாருங்க நல்லா இங்க மாதிரி எடுத்துட்டு கிளாஸ்க்கு வெளில போனோன்னு சாப்பிடுவாங்க. சாம்பார் ரெடி. பெரிய டேட்ல யாராச்சும் ஆசையாக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா கிஃப்ட் 50,000 தான். அப்படியே வாங்கி தருவா. வாங்கி தர மற்ற பிள்ளைங்களுக்குலாம் ஆள் இருக்கும்ல. அப்படி சொல்ல வராங்க. நைட்டு என்ன சாப்பாடு தெரியுமா? என்னது? காளான் பிரியாணி. ஆமா வர வர ரொம்ப மோசம். வெஜிடேரியனாக போட்டு எங்கள் அம்மா இந்த சாவடி. எங்கள் அம்மாவுக்கு வெஜிடேரியன் போய் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஏமா நான் எவ்வளோ ஆசையாக நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ இரிட்டேட்டிங் மாதிரி போல அப்படிங்கிற. நீ வெஜிடேரியன் பேய மாறிட்ட, அதனால தான் போமா சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணுறது, நான் பெற்ற வாய்ஸ் அப்படி இருந்தால் நம்ம பண்ண முடியும். ஒன்ன மாதிரி தான் நம்ம பிள்ளையும் இருக்கும். இன்னும் பண்ண முடியாது. ஒன்ன மாதிரி தான் நம்ம பிள்ளையும் இருக்கும். ஏன் மொய்? ஆமாம். அநியாயத்துக்கு இவ்வளோ லூஸாக இருக்காம அந்த டாப் உனக்கு? எங்கடா லூஸாக இருக்கும்? லூஸாக இருக்குன்னு பாடா. லூஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணு. இன்னும் ஒன்றும் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஒட்டா பொண்ணுக்கு லூஸாக இருக்கு ட்ரை பண்ணு. பேசாம நீ இந்த மாதிரி டாப்பை நாலஞ்சு எடுத்து வச்சுக்கோ. ஏன் இதுக்கு போட்டு கற்றுக்கு தான் வரதுக்கு. ஏன் திடீர்னு அப்படின்னு சொல்கிற? ஐயோ இதில் தப்ப தெரியல. என்ன இருக்கோ அதான் போட்டுக்க முடியும். அதுக்காக புதுசு புதுசாக போய் தேடவா முடியும்? தேடலாம் வேண்டாம், இனி எடுக்கும்போது நான் சொல்கிறேன். சரி நான் போகிறேன். டாட்டா டாட்டா. இன்னும் காசு அடிக்குது. நான் தான் அடிச்சு ஆன் பண்ணுறேன். ஏன் சும்மா நெகட்டிவ் தொட்டா ஆஃப் ஆகுதா ஆன் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கேன். கொழுப்பு தானே துணியா? டாட்டா. காட்டாதா? ம் இரு நான் வரேன். ஓப்போ மேக்கப். ம் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஏன் ப்ரோ? ஏன் ப்ரோ ஏதோ ஒன்று போடு ப்ரோ. பட்டு பட்டு பட்டு. சரி நீ நெளிச்சது போதும். பட்டு பட்டுமா பட்டுமா பட்டுமா. அப்பா கண்ணை முழிச்சிட்டான். பட்டு பட்டு அலை காணப்பட்டு போய் பார்த்துட்டா. பட்டு பட்டுமா உனக்கு ஒன்று காட்டாமா? உன் செல்ல மகனோட ஸ்டோரியா? என் செல்ல தம்பியோட ஸ்டோரியை காட்ட இரு. அப்படியே இரு. அம்மா என்னம்மா என் தம்பியோட ஸ்டோரி கிளிக் பண்ணி பாரு. கிளிக் பண்ணு. முன்னாடியே இருக்கு பாரு. யாருக்கு? இன்னைக்கு தேவாம்மா. ஓ தர்ஷா. கேளு கேளு நல்லா கேளு. அக்காவுக்கு எங்கடா ரோஸு? நான் இதில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் இருக்கு. நல்லா வாடி போட 3 ரோஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம்மா இந்த அக்கா உனக்குன்னு. அது அவ்வளோதான். பரவாயில்லையே. எனக்கு வந்து ரோஸை நீ பார்த்தேன்னு ஏன் உனக்கு அப்படி நெஞ்சு வெடிச்சிரும். காட்டா இப்போ இரு இருமா. அதான் வந்துட்டேன் பாரு. செத்தவா நான் இன்னைக்கு நீனு. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டோமா? ஐயோ என் ஃபோன் இப்போ தான் ஹேங் ஆகும். பிகாஸ் ஏன்னா இப்போ தான் நான் ஹாட் இந்த அப்படிலாம் இல்லைக்கா. 2 ஃபோட்டோ எடுத்தேன். அதில் 1 உனக்கு. ஃபோட்டோ தான் எடுத்தேன் நான். சீரியஸா? ஓ நீல மண்டி. ஓ அதுலேயுமே நல்ல ரோஸ் வேற ஒருத்தங்களுக்கு. இந்த வாடி போன ரோஸ் எனக்காடா? சார் இது பாரு. இந்த ரோஸை பாரு. ஸ்டோரில் இந்த ரோஸ் என்ன, இந்த ரோஸ் என்ன? ஆமா அக்கா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?
ஏமாளி மாதிரி தெரியுது. என்னதுடா? அக்கா மாதிரி தெரியுதா? போடா, எனக்கு வருத்தம்டா டேய், எனக்கு வருத்தம். இப்படிதான். சரி வா போய் தலசி விடலாம். இதே வரேன், இப்போதான் தோசை ஊற்றிருக்கேன், எடுத்து வச்சுட்டு வரேன். இப்படி நீ கொடுத்து அவன் தேங்காய் எப்பதான் தேய்க்கிறேன். இத்தனை நாளா சொல்லி புத்தி வரல, இன்னைக்கு தான் வருது. ஐயோ இந்த மாதிரி சீப்பு இன்னொன்று இருந்துச்சு. எங்க என்ன கேட்டா உன் புள்ளதான் நீ காலேஜ் கொடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் எடுத்துட்டே போட கொண்டு வச்சுட்டேன். எனக்கு அந்த சீப்பு வேணும். அம்மா பட்டு எப்படி தூங்குது பாரு. அந்த சீப்பே காணோம், எனக்கு தெரியாது. எனக்கு சீப்பு சரி வா நம்ம சாப்பிட்டு எடுத்துட்டு சாப்பிடுவோம். எனக்கு பசி. எனக்கு தெரியாது, எனக்கு அந்த சீப்பு வேணும். ஐயோ தெரியும் சொல்றேன், நீங்க சொல்றீங்க, அதை நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப வந்து சாப்பாடுல பேக் பண்ணியாச்சு. சாப்பிடறதுக்கு 2 தோசை, கொஞ்சம் ரைஸ், சாம்பார். இப்ப வந்து நிறு தங்கத்துக்கு தலசி விடலாம். நான் போய் டேய் செவன் இயர்ஸ்டடி வா, நம்ம மேல போய் பாரு. ஐயோம்மா இன்னைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாமா? இல்ல அம்மா இன்னைக்கு விடுமா, அவங்களுக்கு அவங்க ரோஸ்லாம் வாங்கி தருவாங்க யாராச்சும். யாராச்சும் பவளமல்லி பாத்தீங்கன்னா மொட்டு வந்துருச்சு. யாராச்சும் உங்களுக்கு ரோஸ் வாங்கி தருவாங்க. ஏன் நீ அந்த மாதிரி வச்சு விடுற? கம்மி மொட்டு வந்துருச்சு. வாங்க மேல போயிட்டு. இந்த ரோஸ் செடி தண்ணி விடணும். இவன் இப்பதான் வெளியில வரான். கார்பரேட் வரும் சரியான. நான் அந்த கோழி பார்த்து டாகி பையன் பாரு, டாகி பையனை பாரு. ஏ சிம்பா சிம்பா டாகி பாக்குற பா சாமி மேல அவ என்னடா சம்பந்தமே இல்லை, இங்க வராங்க. எப்பயுமே ஒரே இடத்துல தானே இருப்பாங்க. அவன் முழிக்கிறான். அம்மா மூடு பண்ணி இன்னைக்கு ஓடாத அதிருது. கட்டடம் அம்மா புதுசுதான். இவன் தான் இன்னும் ஒரு இதழ் கூட வரல. குண்டு மல்லிலாம் பாருங்க, இதெல்லாம் வந்து செடி வச்சதுக்கப்புறம் கிளச்சி வந்தது. இது கூட வரல. இதுல இப்பதான் துளியூண்டு வந்து என்ன செடி? எதுடா? இது இட்லி பூ செடி. அதில் இப்போ தான் குருத்து வருது. ரோஸ் கூட குருத்து வருது. 2 பக்கமும் வந்துருச்சு. இதுலேயும் வந்துருச்சு. இந்த இவனும் வந்துட்டான். அவன் தான் புதுவலை. இவன் அவ்வளோதான். பார்த்தீங்களா, அழகா இருக்கு. அழகா இருக்கா? கார்பரேட்ஸ் எல்லாம் வந்தால் சரி. இது பாரு, நீ நாளைக்கு வெட்டிக்க. நாளெல்லாம் திங்கக்கிழமை வெட்டிட்டு போ. அழகா இருக்கு. இங்கே பாரு, இன்னைக்கு நான் வைக்க போகிறேன். அதுக்கு மேலேயே வந்தேன். இந்த அதுலேருந்து கட் பண்ணிக்கோ. இது ஒன்று இருக்கு, இதில் ஒன்று. இந்த இதுலேருந்து ஒன்று கட் பண்ணிக்கோ. மேலே இவன் கட் பண்ணிக்கோ. இது நம்ம வீட்டு ஃபர்ஸ்ட் அறுவடை. அதே இதில் இது செவ்வந்தி பூவில் ஃபர்ஸ்ட் அறுவடை. செவ்வா போலாம். செம்ம அங்கே எதுவுமே தரலுமா? மூடு பண்ணிடா. மூடு பண்ணி பாப்பா அந்த குடிசைக்கு முன்னாடி போய் பார்க்கலாம். பயமாக வேறு இருந்துச்சு. அங்கே வேறு செண்பக பூ வச்சுருக்காங்களா, ஏதாச்சும் இருக்குமா சொல்லிட்டு. சேம் பின் சாக்லேட் வாங்கிக்கொடு. எப்படி சொல்ற ஒரு காலையில் நீ எல்லாம் கிள்ளி அது கிள்ளி லைவ் இல்லடா, கில்லர். அது என்ன சொல்லுவாங்க? அம்மா இந்த வா அப்பா கார்டு சைன் பண்ணு. அப்படியே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. ஏய் எடுத்துட்டு வாடி. இனி பேக்குன்றுச்சு பாப்பா. அம்மா இனி பேக்குன்றுச்சுமா பாப்பா. இப்போதான் பிச்சை மாதிரி இருக்குன்னு சொன்னேன். வச்சுக்கோ. கொஞ்சமா அப்படியே பிடிச்சிக்கிட்டு சொன்னா இது 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 சொன்னனால தான். இன்னைக்கு கேப்சர் பண்ணுறேன். நேற்று நாள் இந்த மாதிரி நடக்குதான்னு பார்க்கலாம். நேற்று எப்படி விழுந்துச்சு? நீ எனக்கு அப்பா கார்டு சைன் பண்ணி கொடு. எப்படி தெரியுமா? இது உட்காந்து
கேட்க சொல்லுமா எடுத்துறேன். எடுத்துக்கலாம். அப்படி நானே எடுத்துட்டேன். அட இருமா, நீ அப்பா கல்லுக்கு சைட போடுமா. என்கிட்டலாம் கேட்டா அவங்க ப்ரெஸ்டீஜ் போயிரும், உங்ககிட்ட தான் கேட்பாங்களாம். ப்ரெஸ்டீஜ் போகும்போது எனக்கு இது தூக்கணும், ப்ரெஸ்டீஜ் போகும். போடுங்க கவிதானு காளியம்மான். ஏன் அதையும் நீயே போட்டுக்கலாம், எதுக்கு அம்மாட்ட கேட்டு? அதானே வராது, வந்தா போட்டுக்கலாமே. அப்படியே என் கையெழுத்தா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் போட்டிருக்கேன் சைனு ஸ்கூல் டைரியில. மறந்துடுவேன், அப்புறம் நீயே சீக்கிரமா வேலைக்கு போயிருவியா, என்ன பண்றேன்னு தெரியும். முன்னாடி இருக்க சைனை பார்த்து போட்டுருவேன். சிக்ஸ்த்தோ செவன்த்தோன்னு 6th 7thலயே அப்படி. ஏன்னா நீ தான் போயிருவேல சீக்கிரமா. நானே கிளம்பிட்டேன், இது மட்டும்தான் கிளம்பல. தின்னு தின்னு ஒரு டைம் கூட அவன் இந்த மாதிரி டாப் போட்டு நான் பார்க்கல. பேண்ட்டு கொஞ்சம் பெருசா இருக்கனால டாப் சின்னதா இருக்கிறது தெரியல. பேண்ட் டைட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. சாப்பாடு சாப்பிட வேணாம், நான் உண்டு பேசவே இல்லை. என்ன காலையில ஐயோ ஐயோ அடி பிச்சு எடுத்து போடுவேன். வர வர வாய் ஓவரா போதுமா. காலேஜ் போறாங்கல்ல, அதனால பெரியவங்க ஆயிட்டாங்க. காலேஜ் போய் எத்தனை நாள் கட்டடிக்கணும், உன்ட்டு சொல்லாமலே கட்டடிச்சிருவா. அப்படி செஞ்சாலும் சோத்துல அடுத்து உனக்கு தெரிஞ்சாதானே, உனக்கு தெரிஞ்சாதானே, தெரியாம போயிடும். வாத்துக்கோ வாத்துக்கோ, இப்பவே பிளான் இருக்கு, வாத்துக்கோ. அதுக்குதான் அம்மா உன்னை என் காலேஜ்ல சேர்த்தது. நீ எங்க வேணாலும் போ, என்ன கவிதாவுக்கு பிள்ளையா நீ போக மாட்ட. மொட்டை அடிச்சு முஸ்லிம் பிள்ளையாட்டு சார் சுத்திட்டு போயிருப்பா. ஆமா, அதுக்குதான் நீ என் காலேஜ்ல சேர்த்துற. கண்ணு வழக்கணும் ஊத்திட்டு என்னையதான் பாப்பாரு. பைத்தியக்காரி மாதிரி பேசாதீங்க. இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா சத்தியமா காலேஜ் சேர்த்த மாட்டேன். மாத்துக்க மூடிட்டு ரெண்டு கெட்ட வார்த்தை நல்லா நோட் பண்ணிவே, ரெண்டுமே கேட்கும். ஒரு அளவு முழுசா கேட்டு நான் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சதான் கேட்கும். கூர்ந்து கடிக்கிறாங்க. என்ன சொன்னேன்றது எனக்கு தெரியும். தெரியும், உனக்கு எல்லாமே தெரியுமே. நீ சுத்துடி, நீ சுத்து. உன்னை நான் கொண்டு போய் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சோத்துக்கு சிங்க இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ் காலேஜ் வேணா, கேர்ள்ஸ் காலேஜ் வேணா. பொண்ணு வேற கல்யாணம் பண்ணி தொலைச்சுக்கோங்க கரகாச்சி. அது வேண்டாம், பாய்ஸ் காலேஜ்ல ஹாஸ்டல்ல தள்ளி விடுறேன். பாய்ஸ் காலேஜ் இடிக்கிற இல்லைன்னா இது ஒரு பையனை கெட்டப் மாத்தி அனுப்பிச்சு விட்டுறல காலேஜ். மறைக்க முடியாதுமா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு மறைக்க தெரியும். உங்களுக்கு எல்லாமே மறைக்க தெரியும். ஐயோ